இது நம்ம குட்டி சேனல். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள், முடியலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கிளாஸில் மௌலி, இந்துமதின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்துமதி ஒரு மாதமாக ஸ்கூலுக்கு வரவே இல்லை. அதனால் மௌலி ரொம்ப சோகமாகவே இருந்தா. அவள் இந்துமதியை ஒவ்வொரு நாளும் கிளாஸ் ரூமில் அவள் வந்துட்டாளா வரலையான்னுட்டு தேடிக்கிட்டே இருந்தா. அப்போ ஒரு நாள் இந்துமதி சோகமாக கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருந்தா. அப்போ மௌலி இந்துமதியை கட்டி அணைச்சிட்டு, நீ ஏன் இவ்வளோ நாளாக வரலன்னு கேட்கா. 1 மாதமாக எங்கள் வீட்டில் கடனாக இருந்தது. எங்கள் அப்பா காரு வீடு எல்லாமே விற்றுட்டாங்க. சரி கவலைப்படாத, எல்லாமே ஒரு நாள் மாறும். நான் இப்போ எங்கேயும் போயிட்டு வர்றதுக்கு எங்கள் வீட்டில் கார் இல்லை. நான் இப்போ கேட்டதெல்லாம் எங்கள் அம்மா சமைச்சு தர மாட்டேங்கிறாங்க. நான் கேட்டது எதுவுமே எனக்கு இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது அவள் கிளாஸ் ரூமில் உள்ள இன்னொரு பொண்ணு அவகிட்ட, நீ இடம் பிடிச்சா எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி அவளும் அவங்க அப்பா கிட்ட போய் ரொம்ப அடம் பிடிக்கிறா. அடம் பிடிச்சதுனால அவங்க அப்பா கடன் வாங்கி எல்லாமே அவளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் அது அதிகமானதுனால கடன்காரங்கள்லாம் அவங்க அப்பாவை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் நடந்ததை ஸ்கூலுக்கு மௌலி கிட்ட இந்துமதி சொல்கிறா. அதுக்கு மௌலி, கவலைப்படாத, நீ அடம் பிடிச்சதுனால தானே அவங்க அப்பா கடன் ஆனாங்க. நான் சொல்கிற மாதிரி நீ செய். இப்போ நம்ம 5th தானே படிக்கும். 6th 7th 8th பெரிய பெரிய கிளாஸ் போயிட்டு தான் இருப்போம். அப்போ நம்மளுக்கு படிக்க நிறைய இருக்கும். அந்த பாடத்தை படிக்க நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ அழுதுகிட்டே உட்காந்துருந்தா படிக்க முடியுமா? அதே மாதிரி தான் நீ அடம் பிடிக்காமல் இருந்தனா உங்கள் அப்பா கடன் வாங்க மாட்டாங்க. உங்கள் அப்பா காசை வச்சு காரு வீடெல்லாம் வாங்குவாங்க. கவலைப்படாத, நீ அடம் பிடிச்சதுனால தானே உங்கள் அப்பா கடன் ஆனாங்க. நான் சொல்கிற மாதிரி நீ செய். இப்போ நம்ம 5th தானே படிக்கும். 6th 7th 8th பெரிய பெரிய கிளாஸ் போயிட்டு தான் இருப்போம். அப்போ நம்மளுக்கு படிக்க நிறைய இருக்கும். அந்த பாடத்தை படிக்க நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ அழுதுகிட்டே உட்காந்துருந்தா படிக்க முடியுமா? அதே மாதிரி தான் நீ அடம் பிடிக்காமல் இருந்தனா உங்கள் அப்பா கடன் வாங்க மாட்டாங்க. உங்கள் அப்பா காசை வச்சு காரு வீடெல்லாம் வாங்குவாங்க. நம்மளும் இதே மாதிரி கஷ்டத்தை நினச்சிட்டு அழுதுகிட்டு உட்காராம, நம்ம என்ன செஞ்சால் நம்ம கஷ்டம் சரியாகும்னுட்டு நம்ம கரெக்டாக அதுபடி நடந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமுமே வராது. அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்டை தான் நமக்கு எப்போதுமே துணையாக வச்சுக்கிடணும். இந்த மாதிரி அடம் பிடிச்சா எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கவே கூடாது கூட. நீங்களும் இந்த மாதிரி கவலைப்பட்டுட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு ஆதலாக இருப்பாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ண. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.